Good morning student. Now we are going to 10th standard unit 6 conducted topic of Thiran Chinnamalai. Last previous class Carnatic Treaty 1801. 1801 of triple fall of Sivagangai, Treaty of Carnatic and proclamation of 1801 and proclamation of Tiruchirappalli and 1801 rebellion of Marudu brothers. So 1801 it's all participation of the ruler of the British against the Indian rules. Okay, Thiran Chinnamalai. So Thiran Chinnamalai பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். 1756 up to 1805 வரையும் பார்க்க போறோம். சரியா? Born was Tirthangiri in 1756. Thiran was well trained in Silambu, archery, horse riding and modern warfare. He was involved in the resourcing of family and the land sculpture of the Kong regions. Was returned to the Mysore with untaxed money. Tirthangiri black in the want of confused of all taxes of money. He left Muhammad Ali go by instruction of him to the Al Sultan and the Chinnamalai who is a between Sivamalai of Chinnamalai. So he was the one of the two away taxes. Thus again the name of Thiran Chinnamalai. The officer Divan sent to the continuing to the attack Chinnamalai and the both of force and the of the Noel river bed. And Chinnamalai emerged of victories. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க கண்ணா நம்மளுக்கு தீர்த்தங்கிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் 1756 1756 வந்து பிறந்தார். சிலம்பு வில்வித்தை குதிரை ஏற்றம் மட்டுமில்லாமல் நவீன போர்க்கால தந்திர முறைகளை வந்து என்ன சொல்றார் இவர் தெரிந்து வைத்திருந்தார். இதுல கொங்கு பகுதியில் குடும்பம் மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க போன்ற பல்வேறு என்ன சொல்றாங்க பஞ்சாயத்தில் வந்து ஈடுபட்டு வந்தார். எல்லாத்துக்கும் வந்து தீர்ப்பு சொல்ற ஒரு பிரச்சனை வந்து சால்வ் பண்ணக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஈடுபட்டு வந்தார். அதில் மேலும் அந்த பகுதியில் மைசூர் சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் வந்து இருந்தது. அது திப்புவினுடைய திவான் முகமது அலி என்பவரால் வந்து வரி வசூல் செய்யப்பட்டது. ஒரு முறை திவான் வரி வசூல் செய்த பணத்தோடு என்ன பண்றாரு மைசூருக்கு திரும்பி கொண்டிருந்த போது தீர்த்தங்கிரி அவரை வழிமறித்து வரி பணத்தை வந்து பிடுங்கி கொண்டார். அவர் முகமது அலியிடம் வந்து பார்த்தீங்கன்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா சின்னமலை வரி பணத்தை பிடுங்கி கொண்ட போய் சுல்தான் கிட்ட போய் சொல்லு உன்னுடைய வரி பணத்தை எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. அவருடைய வீர தீரமிக்க இந்த செயலை வந்து பார்த்தீங்கன்னா அவரை தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவர் திவான் சின்னமலைக்கு தாக்க தன்னுடைய படைகளை வந்து திவான் என்ன பண்றாரு அவன் நம்ம கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டான் உடனே போய் அவங்களை தாக்குங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு படையை வந்து திவான் அனுப்புறாரு. யாரு திவான் சுல்தான் வந்து அனுப்புறாரு. அனுப்பும்போது இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னமலையில் வந்து போர் நடைபெறுது. அந்த இரு படைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நொய்யல் ரிவர் ஆஃப் நொய்யல் ஆற்றங்கரை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மோதி கொள்கிறார்கள். அதில் சின்னமலையை வந்து வெற்றி பெறுகிறார். ஓகே, ஆஃப்டர் திப்பு டெத் தீரன் சின்னமலை built fort and fought the British without leaving the place. Hence the place is called Odanilai. Is launched guerrilla attacked, advanced up captured. Finally the English captured him there. His brother of kept them the portions of Sangagiri. When by the asked of the accepted the rule of British, they refused, so they were hanged at the top of the Sankaragiri fort of 31 July 1805. திப்புவினுடைய இறப்புக்கு பிறகு ஒரு கோட்டை எழுப்பி தீரன் சின்னமலை அந்த இடத்தை என்ன பண்றாரு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி கொண்டிருந்தார். எனவே அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடாநிலை என்று அழைக்கப்பட்டது. அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக குரில்லா போர் முறைகளை வந்து கொண்டார். யாரு தீரன் சின்னமலை. மேலும் யார்கிட்ட இருந்து பிடிபடாமல் இருக்கிறதுக்கு சுல்தான் கிட்ட இருந்து பிடிபடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்றாரு அவரு பல்வேறு முறைகளை வந்து கையாண்டார். இறுதியில் அவரையும் அவர் சகோதரர்களையும் வந்து கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்கரகிரியில் சிறை வைத்தார்கள். மேலும் ஆங்கிலேய ஆட்சி ஏற்க வற்புறுத்தப்பட்ட போது அவர்கள் அதற்கு இணங்க மறுத்தார்கள். எனவே 1805 ஜூலை 31 சங்கரகிரி கோட்டையின் உச்சியில் அவர்களது இருவரையும் தூக்கிலிடப்பட்டு தொங்க என்ன சொல்றாங்க மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இட்ஸ் ஆங்கிட் ஆஃப் சங்கரகிரி ஃபோர்ட் ஆஃப் 31 of July 1805. ஓகே, நெக்ஸ்ட் வேலூர் ரிவோல்ட் பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரியா? 1806 வந்து வேலூர் ரிவோல்ட் பற்றி நம்ம படிக்க போகிறோம். வேலூர் புரட்சி. Before reducing all Palayakaras of South Tamil Nadu into the substitution of East Indian Company, have acquired the revenue districts of Salem, Dindigul at the conclusion of War Tippu 1792. Coimbatore was annexed of the Anglo-Mysore War 1799. Is the same year of Raja of Tanjore whose the status had been reduced to that of the vassal in 1798. Gave up a sovereign of rights over the region's English. After the suppressions of residents of Kattabomman 1799 and the Marudu brothers 1801, the British charged of Nabab of Arcot with dissolubility of forced treaty of him.
According to the treaty 801, Nawab was to be seated of directors to North Arcot, South Arcot, Tiruchirappalli, Madurai, Tirunelveli company transferred to the all administration power into it. அதாவது தமிழகத்தினுடைய பாளையக்காரர்களுடைய அனைவரையும் ஒடுக்குவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி 1719 திப்போடு ஏற்பட்ட ஒரு முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை வந்து பெற்றுக்கொண்டது. இந்த இடத்துல எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் பிடிங்கிருக்காங்க. மேலும் 1799 என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேய மைசூர் போர் 1799 ஆங்கிலோ மைசூர் வார் முடிவில் கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து சேர்க்கப்பட்டது, இணைக்கப்பட்டது. மேலும் 1798 தஞ்சாவூரின் அரச பகுதிகள் இறையாண்மை உரிமையத்தை ஆங்கிலேயருக்கு விட்டுக் கொடுக்க அதே ஆண்டு என்ன பண்ணுறது, தள்ளப்பட்டது. அவங்க கிட்ட இருக்கிற அனைத்து இறையாண்மை என்ன சொல்லலாம், கடவுளுக்கு உட்படுத்தப்பட்ட அனைத்து வகையான கொள்கைகளையும் அவங்களுக்கு விட்டு கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். இட்ஸ் ஜாயின் வித் என்ன பண்ணுறாங்க, அதில் போய் சேர்ந்துடுறாங்க. மேலும் கட்டபொம்மன் எதிர்ப்பு 1799, மருது சகோதரர்கள் எதிர்ப்பு 1801 ஆகியவற்றை ஒடுக்கிய பின்பு பிரிட்டிஷார் ஆற்காடு நவாப்பை விசுவாசமற்றவர் என்று குற்றம் சுமத்தி அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி அவர்களுடைய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார். மேலும் 1801 என்ன பண்ணுறாங்க, ஏற்பட்ட இந்த ஒப்பந்தத்தின்படி ஆற்காடு நவாப் வட ஆற்காடு மற்றும் தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்து விட வேண்டும் என்று என்ன சொல்கிறாங்க, ஒரு ரூல், ஒரு சட்டத்திற்கு வந்து என்ன சொல்றாங்க, உட்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, கிரவனன்ஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ். இந்திய வீரர்களுடைய கிரவனன்சஸ் அப்படின்னா அவங்களுடைய மனக்குமுறல்கள் அப்படின்னா மனக்குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா, இந்திய வீரர்களுடைய மனக்குறைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். But the resistance did not to die down. The disposed of little kingdom of the feudal chieftains continued to the deliberated of future causes and action against the company government. The outcome of the Vellore Revolt 1806. Outcome of the Vellore Revolt 1806. The objective condition to for the last ditch fight of the excess of the overdone revolt. The Sipais in the British Indian Army knows the strong sense of the resentment over low salary and poor prospect of the promotions. என்ன கொடுத்துருக்காங்க, ரொம்ப குறைவான சம்பளங்கள் மற்றும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கிரேட் வந்து என்ன சொல்கிறாங்க, ரொம்ப குறைத்து மதிப்பிடுதல். அண்ட் தி இங்கிலீஷ் ஆர்மி அஃபேர்ஸ் கேண்ட் த ரெஸ்பெக்டட் ஃபார் த ஆல் சோசியல் ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் சிப்பாய்ஸ் ஆல்சோ ஆங்கர்ட் தம். என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சென்டிமெண்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்திய சிப்பாய்கள் வந்து தர்ம சங்கடத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். த ஸ்டேட் ஆஃப் பேஷன்ஸ் ஃப்ரம் த விச் கிளாஸ் ஆஃப் சிப்பாய் ஹஸ் பீன் recruited also both them much with the new experiment in land turning causing of unsettled of conditions, the famine breaking out of 1805. Many of the Sipai families were in a dire economical status. The most opportunity situation come with the sons. The family members of the Tipu being in the internet Vellore fort. The trigger for the revolt came into the form new military regulation notified by the commander-in-law Chief Sir John Craddock. அதாவது இந்திய வீரர்களுடைய மனதளவில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மனக்குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மனக்குறைவு அதில் இவங்களுடைய இந்தியர்களுடைய அனைத்து விதமான எதிர்ப்புகளும் என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு முழு திருப்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரில் வந்து இல்லை, அடங்கவில்லை. வெளியேற்றப்பட்ட சின்ன சின்ன அரசர்கள் மற்றும் நில செல்வந்தர்கள் கம்பெனி அரசுகளுக்கு எதிராக பல்வேறு எதிர்கால திட்டம் உண்டு நிரந்தரமாக என்ன சொல்கிறாங்க, சிந்தித்து கொண்டே வந்து இருந்த நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டார்கள். மேலும் அதன் விளைவாக 1806 என்ன கொடுத்துருக்காங்க, 1806 வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி வந்து ஒரு முக்கியமானதாக இருந்தது. இந்த புரட்சியின் இறுதி நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய ஆட்சியை தூக்கி எறிய நோக்கமாக கொண்டிருந்தது. என்ன சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி நம்ம எரிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கொள்கையில் இருந்தாங்க. இதில் பிரிட்டிஷாருடைய இராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியமே வழங்கப்பட்டது. பதவி உயர்வுகள் வந்து என்ன சொல்கிறாங்க, கம்மியாகவே வந்து இருந்தது. மேலும் கோபத்துடன் கடுமையான மன உளைச்சலுடன் பணியாற்றக்கூடிய ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். தங்களின் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேயர்கள் அதிகாரி குறைவான மதிப்பளித்தார்கள். அவங்களுடைய நம்பிக்கைக்கு என்ன சொல்றாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுடைய ரிலிஜன் மூலியமாகவும் சரி, அவங்களுடைய என்ன சொல்றாங்க தன்னம்பிக்கை மூலியமாகவும் சரி, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் தரல, அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மரியாதை நிமித்தமாக நடத்தல, அவங்களை எல்லாமே உதாசனப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலும் விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண்மை சிக்கலிலும் அவர்களை மேலும் சிரமப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, 1805 மிக கடுமையான ஃபெமின் அப்படின்னு சொல்கிறாங்க, பஞ்சம் ஏற்பட்டதால் பல சிப்பாய்கள் குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. என்னதான் இவங்க சிப்பாயாக வந்து இருந்தாலும் அவங்களுக்கான சோர்ஸ் எதுவுமே இல்லை, அவங்களுக்கான சுதந்திரம் எதுவுமே இல்லை, அவங்களுக்கான வருமானம் எதுவுமே இல்லை.
சரி, எல்லாமே என்ன சொல்கிறாங்க, பிரிட்டிஷாருக்கே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. திப்புவின் மகன்களும் மற்றும் அவன் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய குடும்பத்தினரும் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேளையில் தங்கள் அதிருப்தியை வந்து ஏற்படுத்தும் வகையாக வந்து பார்த்திங்கன்னா புரட்சி வந்து இருந்தது. புரட்சி வெடித்தது. மேலும் புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதியாக கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிராடக் என்பவர் புதிய இராணுவ விதிமுறைகளை வந்து அமைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்க, according to the new regulation the Indian soldiers were asked to wear cost mark of the rings when in uniform. They were to be clearly saved in the child of maintaining unfortunately about their most clock. The new turban added fuel to fire. The most objectionable additional was the leather cockade made of animal skin. பாருங்க என்ன சொல்கிறாங்க, விலங்குடைய தோலை பயன்படுத்துகிறாங்களா, கொழுப்பு பயன்படுத்துகிறாங்களா. தி சிப்பாய்ஸ் கேவ் த எண்ட் ஆஃப் த ஃபார் வார்மிங் ரிவியூங் த பை ரிஃபிஷிங் வெதர் நியூ டர்பன். ஸோ நியூ டர்பன் பார்த்தீங்கன்னா அவங்க தலையில் கட்டியிருப்பாங்க. இப்போ தெரியுமா, மிகப்பெரிய இந்த சிங்குக்காரங்களாம் கட்டியிருப்பாங்க. சரியா, தலையில் வைக்கக்கூடிய டர்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதையும் வந்து அதையும் என்ன சொல்கிறாங்க, இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதையும் வந்து இவங்க அனுமதிக்கல. அதுக்கு பற்றி வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க, நியூ டர்பன். இட் த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேட்டர் டிட் நாட் டு டேக் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. புதிய விதிமுறைகளின்படி இந்திய வீரர்கள் சீருடையின் போது சாதி அடையாளங்களோ அல்லதுன்னா சொல்கிறாங்க அவங்களுடைய எந்த ஒரு ஜாதியினுடைய சின்னங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, எந்த காதணி அணியக்கூடாது, கடுக்கன் அணியக்கூடாது என்ன சொல்கிறாங்க, பல்வேறு வகையில் கேட்டுக்கொண்டார்கள். மேலும் அவர்கள் வந்து தன்னுடைய தாடி வச்சிருக்கக்கூடாது, முழுமையாக வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீசையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வச்சுக்கணும், நீ வந்து இஷ்டத்துக்கு வச்சிருக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு ஸ்டைலாக வச்சிருக்கக்கூடாது போன்ற புதிய வகையான என்ன சொல்கிறாங்க, பல்வேறு வகைப்படுத்தப்பட்ட புதிய தலைப்பாகையை வந்து பயன்படுத்தணும். மேலும் புதிய வகை தலைப்பை வந்து பார்த்தீங்கன்னா எரிகிற எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிறே இருக்கிற எண்ணெயில் மறுபடியும் நம்ம எண்ணெயை ஊற்றினா எப்படி எரியும், அந்த மாதிரி அவங்களுடைய கொள்கைகள் வந்து அவங்கள என்ன சொல்லுது, மிக பெருமளவில் வந்து தர்ம சங்கடத்துக்கு உட்படுத்தப்பட்டது. நீ இதை செய்யக்கூடாது, இதை தான் போடணும், இதை தான் நீ வணங்கணும், இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போடணும், இப்படி தான் நீ சாப்பிடுன்னு சொல்லும் போது மறுபடியும் என்ன பண்ணணும், நீ இந்த தலைப்பாவத்தை அணியும் போது என்ன பண்ணுறாங்க, எரிகிற எண்ணெயில் இன்னும் வந்து எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருக்குது அவங்களுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தோலினால் பயன்படுத்தப்பட்ட அனைத்து வகையான தலைப்பாய்களும் அனைத்து வகையான உபகரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக தடை செய்யப்பட்டது, ப்ரொஹிபிஷன் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் தலைப்பாகையில் வைக்கப்பட்டிருக்கும் விலங்குகள் தோலினால என்ன சொல்கிறாங்க, பல்வேறு விலங்குகள் தோலினை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அலட்சியப்படுத்தினாங்க. புதிய தலைப்பாகை அணிவதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று இந்திய சிப்பாய்கள் போதுமான முன்னெச்சரிக்கை வந்து விடுத்திருந்தார்கள். எங்களுக்கு இது வேணவே வேணாம், நாங்கள் பழசே வந்து போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த பேராகிராஃபில், அடுத்த பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவுட்பிரேக் ஆஃப் த ரிவோல்ட், புரட்சி வெடித்தல். And 10th June 1806 the yearly horse guns were a bombing and the Indian sepoys of the 1st and 23 regiments reside of the standard of the revolt. அதாவது 1 மற்றும் 2வது பெட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, ரெகிமெண்ட். Colonel Fancourt was a commandant of the Gracians was the first victim. Colonel Mikos of 23rd regiment was killed next. Major Armstrong was passing of the fort head of the sound framing firing. When they stopped off Unicure, he was shot with bullets about the downs. Other officers were killed with him in the hour of our source. Among the let Ellie and the let Poben belong of this Majesty Battalion. ஸோ பெட்டாலியன் என்ன சொல்கிறாங்க, ஒரு பிரிவு, ஒரு குழு. சரியா, 3x3 பெட்டாலியன், 3x2 பெட்டாலியன், 3x4 பெட்டாலியன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல என்சிசியில், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. சரியா, இந்த புரட்சி வெடித்ததான காரணங்கள் பார்த்தீங்கன்னா 1806 ஜூலை 10 வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஃபர்ஸ்ட்லேருந்து 23 படைப்பிரிவுகள் என்ன சொல்கிறாங்க, சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் வந்து இறங்கினாங்க. என்ன சொல்கிறாங்க, குண்டு வெடித்தனுடைய ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்தோடு என்ன பண்ணுறாங்க, அந்த புரட்சியில் இறங்குறாங்க வெடிகாத்தில். கோட்டையினுடைய காவற்படையினர் உயர் பொறுப்பில் இருந்த கர்னல் பேன்கட் என்பவர் முதல் என்ன பண்ணுறாரு, அவர் தான் உயிர் துறக்கிறாரு, அவர் தான் முதல்ல கொல்லப்படுறாரு, பலியாகிறாரு. அடுத்ததாக 23ஆம் படை பிரிவை சேர்ந்த கர்னல் மீக்ராஸ் கொல்லப்பட்டார். அந்த கோட்டையை கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய இருந்த மேஜர் ஆம்ஸ்டாங் துப்பாக்கிகளின் முழக்கத்தை வந்து கேட்டார். ஒன்று என்ன சொல்கிறார், ஒரு சத்தம் கேட்குறாரு, என்னடா இது இவ்வளோ காலையில் வந்து சுடுறாங்க, இவ்வளோ காலையில் துப்பாக்கி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பதட்டத்துக்கு ஆளாகிறாரு. மேலும் துப்பாக்கிகளின் முழக்கத்தை கேட்ட அவர் சூழலை விசாரித்து முற்பட்டு அவருடைய உடல் தோட்டாக்கள் துளைக்கப்பட்டது. அவர் விசாரித்து கொஞ்சம் முடிக்கிறதுக்குள்ளவே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிடுறாங்க. அந்த குண்டு எல்லாமே அவருடைய உடலில் வந்து இறங்கிறது. மேலும் ஏறத்தாழ 12க்கும் அதிகமான அதிகாரிகள் அடுத்து 1 மணி நேரத்துக்கு கொல்லப்பட்டார்கள். அவர்கள் லெப்டினல் எல்லியும் லெப்டினல் பஹாரவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்களாக வந்து இருந்தார்கள். அண்ட் நெக்ஸ்ட் கில்லஸ்பி
பெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கில்லஸ்பியினுடைய பெர்டிலிட்டினா ரொம்ப கீழ்த்தரமான கொடுங்கோடுமையான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக 2 பேராகிராஃப் அதை பார்த்துலாம் சில்ட்ரன்ஸ். நம்ம சொன்ன கொடுத்துருக்கேன். மேஜர் கோட்டிஸ் who was outside the fort informed Colonel Gillespie as cavalry commander in Arcot. Gillespie reached there along with the squadron of cavalry under command of Captain Young at 9 a.m. in the maintenance. The rebels proclaimed Fritz Hyder Tipu Elsons the new ruler of hosted of Tiger flag of Mysore Sultan in the fort, but the uprising swiftly crossed by Cole. Gillespie, who there had wind of the course of suppression according to the eyewitness account. 800 soldiers were found dead in the fort alone. 600 soldiers were kept in confinement in the Tiruchirappalli and Vellore waiting impunity. So கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் குட்ஸ் ஆர்காட்டினுடைய குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் கில்லஸ்பியின் தகவல் கொடுத்தாரு. உடனே என்ன சொல்றாரு, கேப்டன் யான்கின் தலைமையிலான குதிரைப்படை பிரிவின் வந்து பார்த்தீங்கன்னா காலை 9 மணி அளவில் கர்னல் கில்லஸ்பியின் கோட்டையை வந்தடைந்தார். இதற்கிடையில் புரட்சிக்காரர்கள் திப்புவின் மூத்த மகனான பக்தே ஹைதரை மன்னராக என்ன சொல்றாங்க, ஒரு மிகப்பெரிய கொடுமூன்மைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் என்ன சொல்றாங்க, அவர் செத்துட்டாரு. அதில் சுல்தானினுடைய புலிக்கொடியை ஏற்றி இருந்தது. மேலும் போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாமல் கில்லஸ்பி என்ன சொல்றாரு, வீரர்களுடைய புரட்சியை வன்முறையாக வந்து ஒடுக்கினார். அவர் எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் என்ன பண்றாரு, கில்லஸ்பி அந்த போரே வந்து என்ன சொல்றாரு, அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வராரு. மேலும் நேரில் கண்ட ஒருவனுடைய வாக்குமூலத்தின்படி இதை பார்த்த ஒருத்தர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, கோட்டையில் மட்டும் 800 வீரர்கள் பிணமாக கிடந்ததாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 800 பேர் வந்து செத்துட்டாங்க. அதில் திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் 600 வீரர்கள் விசாரணை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, கில்லஸ்பி வந்து அந்த என்ன சொல்றாங்க, அந்த வாரை வந்து அடக்கும்பொழுது, அந்த போர் அடக்கும்பொழுது, அந்த பிரச்சனை அடக்கும்போது ஒரு 800 பேர் செத்துறாங்களாம். மறுபடியும் 600 பேர் என்ன பண்றாங்க, உயிரோட வந்து விசாரணை மூலம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கான்சிக்வன்சஸ் ஆஃப் ரிவோல்ட், புரட்சியினுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். 6 of the rebels convicted by the court inquiry were blown from the guns. 5 were shot dead, 8 hanged. Tipu was of the order been sent to Calcutta. The officers of main ignored submissions revolt of the reward in prize money and the promotions. Gillespie of 7,000 pagodas. However, in the commander-in-chief Sir John Craddock, the adjutant general Gagnew, Governor William Pending, the responsibility of the revolt removed from the office, recalled to England. The military regulation were the threat of withdrawn. ஸோ புரட்சியினுடைய விளைவுகள், நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு பின்பு குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் என்ன சொல்றாங்க, பீரங்கியினுடைய அதாவது பீரங்கிலே கட்டப்பட்டு என்ன பண்றாங்க, அவங்கள மிக கொடுமையாக சுடப்படும் ஒரு தண்டைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். 5 நபர்கள் தூக்கிலிடப்பட்டு சுடப்பட்டும் 8 நபர்கள் என்ன பண்றாங்க, வெறும் தூக்கிலே போட்டு கொண்டுட்டாங்க, சுட்டும் தூக்கில் போட்டு கொண்டுட்டாங்க. அதில் திப்புவினுடைய மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. மேலும் கலவரத்தை அடக்குவதில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளுக்கு பரிசு தொகையும் பதவி உயர்வுகளும் வந்து அதிகமாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கர்னல் கில்லஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7000 பகோடாக்கள், சாப்பிட்ற பகோடா கிடையாது, பணம் காசு, சரியா, 7000 பகோடாக்கள் வந்து வெகுமதியாக வந்து அளிக்கப்பட்டது. என்ன சொல்றாங்க, தளபதி ஜான் கிராடக்கும் உதவி தளபதியான அட்ஜுட்ஸ் ஆக்னியும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங்கும் புரட்சிக்கு காரணமாக வந்து இருந்தார்கள், புரட்சி நடக்க காரணமாக இருந்தவர்கள் என்று கருதப்பட்டு அவர்களை பணி நீக்கம் செய்தார்கள். இவங்களாம் தான் என்ன பண்றாங்க, நம்மளை எதிர்க்கிறதுக்கு காரணம் எங்க வில்லியம் பெண்டிங்கையும் ஆக்னியும் வந்து பணி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேலும் அவர்கள் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்துக் கொள்ளப்பட்டார்கள். புதிய ராணுவ விதிமுறைகளை திரும்ப பெறப்பட்டது. அண்ட் எஸ்டிமேட் ஆஃப் த ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனுடைய லாஸ்ட் பேராகிராஃபை நம்ம பார்க்குறோம். புரட்சியை வந்து நம்ம எவ்வாறு மதிப்பிடலாம். The Vellore revolt failed causes of the war, immediate help from the outside, recent outside show of the organizing part of the revolt, which done perfectly by the Subedar Sheikh Hadam and Sheikh Hamid and Jamandar Sheikh Hussain and 2nd Battalion and 23rd Regiment towards Subedar of Jamandar Sheikh Qasim. Of the 1st Battalion of the 1st Regiment, Vellore revolt had held the forbidding of the Great Rebellion of the 1857. ஸோ 1857 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, த கிரேட் ரெவல்யூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பெரும் புரட்சி. அண்டு என்ன சொல்கிறது, விக்டோரியா மகாராணி பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, விக்டோரியா வைஸ்ராய். The only different of the was to one civil rebellion following the mutiny 1806 revolt of not conflict of the Vellore fort. It was the choice of Berli, Walajabad, Hyderabad, Bengaluru, Nandayaguru, Sankragiri. ஸோ
இந்த புரட்சியை நம்ம எவ்வாறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினாலே வேலூர் புரட்சி தான் சொல்றாங்க தோல்வியில் முடிந்தது. சமீப காலமாக ஆய்வுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்வது புரட்சிக்கான ஏற்பாடுகளை 23வது படைப்பிரிவு மற்றும் 2வது பட்டளத்தை சேர்ந்த சுபேதார்கள் ஷேக் ஆடமும் ஷேக் ஹமீதும் சேமதாரான ஷேக் ஹசைனும் 1ஆம் படைப்பிரிவினுடைய 1வது பட்டளனும் சேர்ந்த சுபேதர்களும் மேஜதார் ஷேக் காசிம் சிறப்பாக செய்ய காத்திருந்தார்கள். எதை? அதனுடைய போரை. மேலும் 1856 பெரும் கலங்கத்திற்கான அனைத்து முன்னறிகளையும் எச்சரிக்கைகளும் இந்த வேலூர் புரட்சி கொண்டிருந்தது. அடுத்ததாக இப்படி ஒரு புரட்சி ஏற்படுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி வந்து முன்னாடியே சொல்லிருச்சு. 1856 57 வரப்போகிறத 1806 சொல்லிருச்சு. ஓகே, இதனுடைய வித்தியாசம் வந்து என்னவென்று பார்த்தீங்கன்னா, கழகத்தை தொடர்ந்து எந்த ஒரு உள்நாட்டு கிளர்ச்சியும் வந்து ஏற்படல. என்னதான் வேலூரில் புரட்சி நடந்தாலும் அங்கே மட்டும் தான் நடக்குது, வேற எங்கேயுமே வந்து நடைபெறல. மேலும் வேலூர் கோட்டையினுடைய அனைத்து விதமான துண்டிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா முடிந்தது. இதில் பெல்லாரி, வலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நிதுர்கம் மற்றும் சந்திரகிரி ஆகிய இடங்களிலும் அது எதிரொலித்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் எஸ்டிமேட் ஆஃப் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? பிரமினன்ட் ஆஃப் பாளையக்கார தமிழ் கண்ட்ரி ஆஃப் தாரேஜ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆஃப் டிஸ்கசஸ். தமிழ்நாட்டில் முக்கியமான பாளையக்காரர்களை பற்றியும் அவர்களுடைய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான போர்களையும் பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட், வாஸ் த புலித்தேவர் வேலுநாச்சியா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஃபாலோடு பை மதுரூத் பிரதர்ஸ் சிவகங்கை தீரன் சின்னமலை அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஆரியா எலாபரேட்டட். ஸோ என்ன சொல்கிறாங்க? புலித்தேவர், வேலுநாச்சியா, மருது பிரதர்ஸ்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன்கள், வேலுநாச்சியா, குயிலி, தீரன் சின்னமலை இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து செயல்பட்டார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய பாட விளக்கத்தை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட், த ரீசன்ஸ் ஃபார் த வெல்லூர் ரிவோல்ட் ரூத்லெஸ் மேனர்ஸ் ஆஃப் த விச் சப்போஸ் பை த கில்லஸ்பி அண்ட் டாய்டு. அதாவது வேலூர் புரட்சியின் காரணங்கள் மற்றும் அதனுடைய ஜில்லஸ்பி எவ்வாறு இரக்கமின்றி ஒடுக்கப்பட்டது என்ற ஒரு மிகப்பெரிய தகவல்களை இந்த லெசனில் இந்த பாடத்திட்டத்தில் நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த லெசன் இதோடு முடியுது. இதனுடைய தொடர்ச்சி நியூ லெசன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.